பாட்டு படிக்க மாட்டேல. சரி எங்க சும்மா படிக்க எனக்கு ஒண்ணு தெரியா. ஓ எப்படி வேலை நான் வந்து நிக்கார் நம்ம ஒண்ணு கலட்டுவோமே கையே பரவாயில்ல இல்ல அப்ளை பண்ணி தானே எடுக்கணும். இப்போ வந்து அந்த கம்பெனிக்கு போய் இல்லாட்டி கம்பெனி அந்த ஓனர்ஸ் டீலர் இருப்பாங்க அவங்களுக்கு அப்ளை பண்ணி ஒரு கிழமையெல்லாம் தருமாறு என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNFL எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பு நகரத்துக்குள்ளே வந்திருக்கின்றோம். அதாவது இந்த வைத்தியசாலை இருக்கக்கூடிய அந்த பிரதான பாதையினூடாக வந்த உடனே இந்த இடம் இருக்குது. இடத்துல பேர் வந்து நான் கொஞ்சம் மறந்துட்டேன். உள்ளே போயிட்டு அண்ணாட்ட கேட்டு அப்படி சொல்லிடுறேன். அதாவது இந்த விமானப்படை இராணுவ படை இருக்கின்றது. அந்த ரோட்டாலே வந்தோம்னு சொன்னால் இந்த இடம் இருக்கின்றது. இதற்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த அண்ணா வந்து இந்த அண்ணாவும் அவங்களோட அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எந்த விதமான தொழிலும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அதோட அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து உடைஞ்சி அவருக்கு வந்து இயலாது. இப்போ எப்படி சொல்கிறேன், அந்த கையை வந்து கழட்டி ஆகணும். ஆனால் இருந்தும் அவள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த ஒரு பயத்தில் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. சாப்பிட்றது கூட இல்லை, சாப்பாடு எப்படி சொல்கிறது, சாப்பிட்றது கூட இல்லைன்றதை விட சாப்பாடு சமைக்கிறது கூட அந்த உபகரணங்கள் இல்லை. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அப்போ அந்த வகையில் நிறைய பேர் வந்து என்னோட காய்ச்சிருந்தாங்க. இவருக்கு யாருமே வந்து உதவி செய்ய மாட்டாங்க தம்பி. உதாரணத்துக்கு 100க்கு 80% வந்து அந்த ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடியும் சில யூடியூப் சேனல் ஊடாக வந்து நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து போட்டு அது வந்து சில சர்ச்சைகளுக்கு உள்ளாகினது. ஹெல்ப் பண்ணல யாருமே வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ சரியண்டு நான் விட்டுட்டேன். இப்போ ஒரு பிரச்சனை மனிதன் சொன்னால் இப்போ எல்லாமே இருக்கும் தானே, நல்லது கெட்டது கஷ்டம் எல்லாமே வந்து இருக்கும். அப்போ அந்த வகையில் திரும்ப கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் கூடிய கிறிஸ்டியன் அண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவினுடைய ஞாபகத்துக்காக வேண்டி பிரகாசம் என்கின்ற அவங்களுடைய அப்பாவினுடைய ஒரு மெமரியல் அந்த ஞாபகத்துக்காக வேண்டி இந்த ஹெல்ப்பை பண்ணியிருக்காங்க. இதற்கு முதலும் கிறிஸ்டியன் ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோப்பாவளியில் சில கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கின்றாங்க. இனி ஒரு சிலவங்களுக்கு வாழ்வாதார உதவி வழங்கியிருக்கின்றாங்க, சாப்பாட்டுக்கு உதவி செய்திருக்கின்றாங்க. அப்போ அந்த வகையில் மொத்தமாகவே இந்த தடவையில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு போட்டாங்க, நாங்கள் இங்கே எவ்வளவு அந்த பொருட்களை வந்து வாங்கி வந்திருக்கின்றோம், எவ்வளோ கையில் கொடுக்க போகின்றோம், வேறு இடங்களுக்கு எவ்வளோ செய்ய போகின்றோம்ன்றதை அப்படி வீடியோவில் சொல்லிக் கொள்ளுங்கள். உண்மையில் கிறிஸ்டியன் ஆண்டிக்கு வந்து மிச்சம் நன்றிகள். உங்களுடைய அதாவது தந்தை பிரகாசம் அவங்களுடைய ஆத்மாவும் நல்லபடிய சாந்தி அடைய நாங்கள் இறைவனை பிரார்த்திச்சு கொண்டு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பேசலாம். இந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியாக வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டு கொண்டிருப்பார், கோல் எடுத்து கொண்டிருப்பார். என்ன எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, என்ன யாரும் உங்களுக்கு சொல்லித்தாங்களா எனக்கு பண்ண வேணாண்டு. இதுக்கு முதல்ல இப்படி தான் நம்ம வந்து வீடியோ எடுத்து வீடியோக்கெல்லாம் போனதுக்கு பிறகு இப்போ நிறைய பேர் வந்து சொல்லி பண்ணாமலே போயிட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய கதை வந்து வந்திருந்தது. அப்போ இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் வாரம்னு சொல்லி காலையில் கோல் எடுத்திருந்தோம். நாங்கள் வரும் வரைக்கும் அப்படி எங்களுக்கு ஃபுல்லாக வந்து கோல் வந்து கொண்டே இருக்குது. சரி ஓகே, நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அதோட முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சரியான மாதிரி அரைச்சி காலையில் வந்து வெளியே வலிக்கிட்டு இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1:30-2 மணிக்கிட்ட ஆகுது. என்னென்னு சொன்னால் அந்த பொருட்கள் வந்து ஒரு இடத்த வந்து வாங்கினேன், உடுப்பு ஒரு இடத்த வாங்கினேன், அடுத்தது அரிசி அது மல்லிகை ஜாமான் வந்து ஒரு இடத்த வாங்கினேன். அதோட வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர் இந்த சட்டி பானைகள் அது வந்து வாங்குறதுக்காக வேண்டிய ஒரு இடத்த வாங்கிட்டு அந்த சிலிண்டர் பிரச்சனை வந்து இப்போ நிறைய பேர் தெரியும் இலங்கையில் கூடிய ஆக்களுக்கு கேஸ் சிலிண்டர் வந்து இப்போ இல்லை. கேஸ் வந்து அடிச்சு கொள்றதும் சரியான மாதிரி கஷ்டம். இப்போ நிறைய இடங்களில் கேட்டு அலைஞ்சு திரிஞ்சு இறுதியாக வந்து அந்த சிலிண்டரை வந்து கிடைக்காம போயிட்டுது. அந்த சிலிண்டரை வந்து நம்ம எடுக்கணுமான்னு சொன்னோம். அதாவது நம்ம சிலிண்டரோட கேஸ் அப்படியே வாங்கி எடுக்கணுமாக இருந்தால் அப்ளை பண்ணி தானே எடுக்கணும். இப்போ வந்து அந்த கம்பெனிக்கு போய் இல்லாட்டி கம்பெனி அந்த ஓனர்ஸ் டீலர் இருப்பாங்க அவங்களுக்கு அப்ளை பண்ணி ஒரு கிழமையெல்லாம் தருமாறு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் பக்கத்துலேயே வந்து ஒரு கடையில் வந்து நாங்கள் கதைச்சிட்டு வந்துருக்கின்றோம். அண்ணராயில் வந்து அந்த காசை கொடுத்துட்டு போனால் அவர் வந்து போய் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணி போட்டு கொடுத்துட்டு வந்தோம்னு சொன்னால் அப்புறம் அவருக்கு எந்த கடைன்னு தெரியாமல் போயிடும். அப்போ இடத்த சொல்லி அனுப்பி விடுவோம். சரி ஓகே MNF அப்போ நம்ம உள்ளே போகலாம். அப்போ அந்த வகையில் இந்த உதவியை செய்த கிறிஸ்டியன் அண்டிக்கு நிச்சயம் கூட அவருடைய நன்றிகள். அதோட உதவி கிடைக்க ஆதரவு வழங்கின உறவுகளுக்கும் நன்றிகள். உள்ள நம்ம அப்படியே போகலாம். இவ்வளோ பொருட்களையும் வந்து கொண்டு போகணும். இப்போ நம்முடைய கேமராமேனும் நம்மளும் நம்ம தூக்கிட்டு போகணும். இது வந்து ஃபுல்லாக சட்டி வாகைகள் எல்லாமே இருக்குது. உள்ளே வந்து உடைச்சு காட்டுறேன் கொண்டு போய். திரும்ப ஒரு தரம் மாதிரி தம்மணும் முடியும். எப்படி பிடிச்சாலும் அரிசி வேக கொண்டு தூக்கலாமா இல்லாட்டி அந்த வேகத்தாங்க அரிசி வேக பிடி.
நான் வந்து நிற்கார் உள்ளுக்குள்ள கொஞ்சம் வச்சிருவோமாண்ணா. ம் அப்பா சரி, பொருட்கள் எல்லாம் வந்து அப்படி இருக்கட்டும். அப்போ அண்ணாவோட கொஞ்சம் பேசிட்டு நம்ம கடைசி இறுதியாக வந்து என்னென்ன பொருட்கள் வேண்டி வந்திருக்கோம், எவ்வளவு அந்த காசு வந்து கொடுக்க போகிற எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கொள்வோம். அப்போ அந்த பக்கம் வந்து அன்னைக்காங்க அந்த அவங்களுடைய அம்மா. வணக்கம் அண்ணா. வணக்கம். கையால தூக்கி வணக்கம் எல்லாம் சொல்லுவாங்கண்ணே. கை தூக்கலாம் எல்லாம் பார்த்தாலே எனக்கு அது பயமா கிடக்கு. இப்படி இருக்கா? அதுக்கப்புறம் என்ன மாதிரி என்ன வீடியோ பார்த்துட்டு யாராவது நேரடியாக வந்தவங்களா? வர இல்லை, ஒரு ஆள் ஒரு பிஸ்கட் சாமான் வாங்கி கொண்டு வந்தாங்க. ஃப்ரெண்டும் அந்த இன்னொரு பிஸ்கட் பேக்கெட் அவ்வளோதான் தந்துட்டு போனேன். ஒரு வாரம்னு சொல்லிட்டு போனேன். நம்மளோட வீடியோ பார்த்து வந்தேன்னு சொன்னவங்களா? இந்த இடத்துல பேர் என்ன அட்ரஸ்? என்ன? திமிலதீவு. திமிலதீவு. திமிலதீவு தானிய சதுக்கம். என்ன என்ன சொல்றாங்க? இல்ல நீங்க என்ன நடந்து சொல்லு. நான் கையத்தான் சொன்னேன். என்ன அந்த கை நொறுங்குப்பட்டு உடைச்சி அது எலும்ப நொறுங்கிப்பட்டு கதையில வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க? சரி, நான் என்னன்னு சொன்னா நிறைய திறமைகளை ஹோல் எடுத்திருந்தீங்க, காய்ச்சிருந்தீங்க. என்னடா கஷ்டத்தால நீங்க ஒரு கிழமையால வாரம் தின்னதான். என்னடா இப்ப நம்ம கையில இல்லையா? இப்ப சில வேலைகள்ல உங்களுக்கு உதவி கிடைக்கும், உதவி கிடைக்காமலும் போகும். ஆனா என்ன பொறுத்தவரை 80% நாட்கள் வந்து ஒரு உதவி செய்ய வேணாம்னு சொன்னாங்க. அதான் அப்படித்தான் நடக்கு ஊருக்கு. அதான் உதவி செய்ய வேணாம், இது உதவி கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் காய்ச்சிருந்தாங்க. என்ன காரணம் வந்து தெரியல. அதான் அப்படித்தான் எங்களோட ஊருக்குள்ள தட்டு செய்யறாங்க. இல்ல உங்களோட ஊருக்குள்ள இல்லைன்னா அப்படி இல்லை. இப்ப பொதுவா வந்து சொல்றேன், பொதுவா வேற எங்களுக்கு வந்து கருத்துக்கள் கமெண்ட்ஸ்கள் வந்து இருந்தது. உங்களோட ஊர் அப்படின்னு உங்களோட ஊருக்குள்ள நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரியா? அப்படி இல்லை. இப்ப அதோட வந்து நீங்க திரும்ப வந்து எங்களுக்கு வீடியோலிங்கெல்லாம் அனுப்பி எங்களுக்கு எல்லாம் வந்து ஏசி போட்டிருந்தீங்க. என்ன வருவீங்களா? வாண்டல அப்படி இல்லை. ஒரு ஆள் எனக்கு கோல் எடுத்துக்க சொன்னவங்க, அவங்க வெளிநாட்டுல இருந்து எங்கட அண்டி விட்டு நாங்க அங்க போற வீட்டை சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லி இப்படி பிரச்சனை இப்படி சொன்னாங்க. நான் உங்களை தப்பா பார்த்து உங்களை பத்தி கதைக்க இல்லை. நான் இந்த கஷ்டத்தை நான் சொன்னேன், வேற ஒன்றும் தப்பா சொல்லலை. நான் சொன்னேன் அவங்ககிட்ட. அவங்க அதான் அந்த கவலை யோசனை தான் குளாரிட்டு கிடந்து. நான் இந்த வாழ்க்கையில அப்படி என்ன செய்யற நம்மட நிலைமை அப்படி போகுது. நம்மட யாரு உதவி செய்ய வந்தாலும் அதை தடை செய்யறாங்க எல்லாரும். அதான் பிரச்சனை நடக்கு. இந்த காலோடைய அடி எனக்கு இப்படி ஒருத்தட்டி நான் கேட்க மாட்டேன். நான் இல்லாட்டையும் வேலை செய்ய போவேன், புல்லுக்கத்து எல்லாம் போறேன், வேலை செய்ய போறேன். நான் எந்த வயது சிலவுக்கு அம்மாவுக்கும் உதவி செஞ்சுட்டேன். நான் இப்படி எல்லாம் பிச்சை ஆக்கட்ட கேட்டு இப்படி கேட்டு போக மாட்டேன். அந்த கால் பிரச்சனை எல்லாம் வீட்டான வேலை செய்ய வேணும் சொல்லிட்டாங்க. கிருமி இருக்கு, இப்ப குளிச்சா போட்டு எல்லாம் இருக்கு. இது ஒரு கொல்லி கொட்டையில இதை பைட்ட பிள்ளைண்ண பிடிச்சி கொல்லி கொட்டையில புல்லு கொட்டையில அப்படி போகுது வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்ன மாதிரி உங்களோட செலவுக்கு அடுத்த சாப்பாடுக்கு இல்லாம என்ன செஞ்சீங்க? சாப்பாடு அங்க நான் சொன்னேன்னு அவங்கள்ட்ட வேலை செஞ்சுட்டு தான் சாப்பிடுறது. அவன் தர காசு இல்ல, செலவு பாட்டு குளிர்ச்சி எல்லாம் வாங்கி எடுத்து. அம்மா அம்மா யோசனை இருக்காங்க. சும்மா இருக்கீங்களா? ஓமாம்மா, நான் ஆட்டை தம்பிட்ட கேட்டேன். என்னன்னு கேட்டீங்க? வரலையா அவர் வாங்க மாட்டான். பிரச்சனை இல்லை, அன்பிட்டு தான் நம்ம கைத்தாடு கால் பிரச்சனை. காலையில சாப்பிட்டீங்களா? காலையில சாப்பிட்டான் சாப்பிடலாமா? சோறு அடிச்சு போட்ட மாதிரி கறி ஒன்று வாங்கல. காலையில சாப்பிடல, நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு மதியத்தை சோறு தடிச்சு போட்டு மீமாக்க போ. நெத்தலிக்கல் வாடுகிறாக்குத்தாரு ஒரு சொதி ஒட்டு வச்சாது என்ன இருக்க வாட்டி சாப்பிட்டு போட்டு சாகுறான். கைய கொண்டு போமா, கொண்டு போமா, கைய கலட்டுவோமா? இந்த கைய கலட்டுவோமா, கொண்டு போமா? கைய கலட்டையாண்டு கைய கலட்டுவோமே. கைய கலத்த தனி நேற்று போய் குளிச்ச கேட்க அதான் சொல்றேன். அப்ப வச்சு நான் தர மாட்டேன்.
எனக்கு குழி செய்வானா இதுக்கு என்ன பக்கம் கொஞ்சம் எனக்கு காலம் இருந்துட்டு தெத்தோட்டம் இல்ல தானே அது எனக்கு சாவையில சுத்தம் மாத்தி எல்லாரும் வேச்சுன்னா கொஞ்சம் காட்ட கைய கலத்துங்க ஒரு வருஷத்துக்கு இருப்பீங்க 2 வருஷத்துக்கு இருப்பீங்க அதுதான் போல இன்னொரு கொஞ்ச நாளைக்கு போல அந்த குளிச்சை மலை இந்த தைட்டம் சேர்த்தாங்கட்டு வாங்கி சொல்லி சரி இத நம்ம ஒண்ணு கலட்டுவோம் கையே இந்த பேருக்கு போலாப்பா பரவாயில்ல இப்பயே கதைக்கு ஆளுக சொத்தி கை முடத்தி எட்டு அவர்கள் மழை கைக்கு நாட்டிய நாள அதான் தாண்டி கூட வாழ்க வச்ச கதை கதைக்க கூட காலுடையில தானே ஒரு ஆக்சிடென்ட் பட்டா உடஞ்ச கால் இந்த கதை கதைச்சின்ட்டு பெரிய பிரச்சனை வருது அது கையேலும் காலையில உள்ள பாவம் கதைக்க கூட சொத்தி இல்ல அப்படி அதான் அது கதைக்கிற பிள்ளாம நான் என்ன சொல்றேன் இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு 4 வருஷத்துக்கு இருக்கிற நீங்க இப்ப கைய கலர் நீங்க என்ன 5 வருஷத்துக்கு இருப்பீங்க கையா கலர் மொட்டை கையா இல்ல அது பிரச்சனை இல்லை தானே எனக்கு இல்லப்பா தாத்து இன்னொரு கொஞ்ச நாளைக்கு செத்து விட்டு என்னன்னு சொன்னா சாலத்தை வாங்கி தின்றான் தின்ட்டு ஓட்டுக்க கை கலட்ட மாட்டேன் ஏன் பயமா இருக்கேன்னு சொல்றாங்க என்னடா இந்த இது பயமா கிடக்கான்னு கேக்குறாங்க பயமா தான் செப்பு பச்சதுக்கு கடுப்பு எழும்புற தைலம் பூசுற கடுப்பு தலை சுத்தி வர அப்ப தைலம் பக்கெல்லாம் கொண்டு கலக்க மாட்டேன்ப்பா கை இதுக்கு வாங்கி தின்னுவேன் கையும் கால் நெஞ்சையும் கலக்க மாட்டேன் கால் மட்டும் ஒரு மாதிரி நடக்கிறேன் நெஞ்சு கையும் கலக்க மாட்டேன் என்னன்னு சொன்னா இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிலையில வருத்தம் வந்தாலும் இப்ப வைத்தியசாலைன்ற ஒரு விஷயத்த வந்து மறந்தாங்கன்னா பயமா இருக்கு அந்த பக்கம் வைத்தியசாலைன்ற கதை கதைச்சாலே அவங்க சரியான மாதிரி பயமா கிடக்கு ஏன்டா இவங்க கொஸ்டிகளுக்கு போய் அங்க வந்து வைத்தியர்கள் இங்க அங்க வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் எல்லாம் வந்து கை கலட்டி நாடு திரும்ப கை கலட்டினா உங்களுக்கு குளிச்சு தருவோம் டெப்லெட் தருவோம் கூட சொல்லி இப்ப திரும்பி இருக்காங்க கை கலட்டினா தான் டெப்லெட் செண்டு அப்ப சரியானோடு வாரம் மருந்து எடுக்க போற இப்ப என்ன வருத்தம் வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போறல தைலம் அடுத்த பயனோட இப்படியான பொருட்களை வந்து பக்கெட்ல கொண்டு இருக்காங்க கை கலட்டு கதைச்சான ஆளுக்கு வந்து சரியான மாதிரி அந்த பயம் ஆகுது ஊரா போய் பிச்சை கட்டு தின்னுவேன் கை கலட்ட மாட்டேன் கை கலட்டா இப்பயோ கலத்தி புள்ளல் அக்கால புள்ளல் கத்தினா என்னன்னாமா இண்டைக்கு அண்ணா வந்து வர சொன்ன கை கலட்ட உங்களை கூட்டிட்டு போதான் இப்ப இந்த புள்ளல கால கலத்துறேன் அந்த புள்ளை கொண்டு வந்து சேர்த்து வைக்காது இந்த கைச்சா கலத்தா எனக்கு காது ஆறாங்க இந்த விட்டு தான் நம்மளுக்கு அதை யோசிக்கணும் கஞ்சி தண்ணி இருந்தாலும் ஒத்த கையால சொந்தம் எல்லாம் இருக்காங்க இந்த வேலை வேணாமா வாரத்தையும் தடை செய்யறதுக்காக இருக்காங்க எங்களுக்கு உதவி செய்ய ஆக்கள் இல்லைங்க எல்லாரும் அப்படித்தான் செக்ரட்டரி என்கிட்ட பத்தி அவராம கொஞ்சம் மனத்தன்மை பத்தி ஏதாவது அரசியல் வந்தா 70 வயதா போயிட்டு என்னத்துக்கு 40 வயதுல இருக்கிறத விட இப்படி அவமானப்பட்டு வாழ்றதை விட திண்டுட்டு 2 சாவமன் முடிவெடுத்தீங்க நாங்க பிரச்சனை நாங்கள முடிஞ்சதை செய்யறோம் அதோட என்ன சொன்னா எங்களோட கதைச்சோரால் வந்து சொன்னாங்க நீங்க நல்லா பாட்டு ஓடுவீங்க அப்படின்ட்டு அப்படியே பொய்யாது அது பொய் அது நான் பாட்டு படிக்க மாட்டேன் இல்ல சொன்னாங்க நீங்க பாட்டு படிச்சு காட்டினீங்களா அப்படி பொய் அது உங்களை என்னடா விரட்டுறதுக்கு ஒரு ஃபேக்கான நம்பர்ல இருந்து கோல் எடுத்தியாங்க சும்மா அந்த நடந்த பிரச்சனை இருந்து சிலையில தகவல் இருந்து சொல்றேன் நான் அப்புறம் காய்ச்சி எடுத்தா நீங்க அவங்க வந்து வீடியோ நான் உண்மையை சொல்றேன் அவங்க வந்து வீடியோ அது அவங்க ஒரு ஆள் கால் பண்ணி சொல்றீங்க நீங்க அவங்களுக்கு சரி அதை விடுங்க நீங்க அந்த அது பழைய அது போனதை விடுங்க இல்ல அதை சொல்றேன் இல்ல நான் பொம்பளை குரல காய்ச்சி ஆம்பளையோட இதாக செய்யறேன் நான் வந்து நான் அப்படியே என்ன வாழ்றேன்னு ரோட்டோட பிச்சை எடுப்பேன் ஒரு வெள்ளச்சியில எதிரிச்சு எனக்கு 5 பத்து போடுங்க அப்படி நான் இப்படி பொம்பளை குரல காய்ச்சி என்ன ஆனது எனக்கு சொல்லுங்களேன் பாப்பேன் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை காய்ச்சி அவனுக்கு என்னத்துக்கு 5 பத்து வாங்கினது எங்கட சொந்தக்காரியான அவள் போன் பண்ணி சொல்லி இப்படி அவமானப்பட்ட அதை விட அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்க யோசிக்கணும் நீங்க உதவி செய்ய வாரீங்க இல்ல அதை விடுங்க நீங்க பழைய இது வந்து எங்களுக்கு நடந்தது தெரியாது இப்ப எங்களோட பாட்டெல்லாம் படிக்கிறேன் பாட்டு படிக்க மாட்டேல சரி எங்க சும்மா படிக்க எனக்கு ஒண்ணு தெரியா சரி நம்ம அப்படி எல்லாம் இல்லை சூப்பர் ஸ்டாருக்கு போயிருப்பேன் சூப்பர் ஸ்டார் கணக்கில் போய் தொலைச்சிட்டு வந்துக்கிறேன் இந்தியா டாட்டையும் பிடிச்சி இந்தியாவுக்கு போயிருப்பேன் சீதாமல் ரவையை சேர்ந்தனடா 5 பேர் தந்திருப்பாங்க இந்த
அப்ப நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறீங்களா சீதாமொழி சூப்பர் ஸ்டார் போன்ல பாக்குறேன். பெரிய போன் இருக்குதா அந்த பெரிய போன் உண்டு சால விழுந்தது போன் உண்டு கடனை லொத்தர்ல இருந்து என்ன அதே களவெடுத்துட்டாங்க என்ற ஒரு போனு இந்த கால் வருத்தத்துல 9 மாசம் போட்டு இன்பக் நடிகை களவெடுத்துட்டாங்க 6 போன். அது இப்ப கோர்ட்ஸ்ல புடிபட்டிருக்கு போன். அந்த பின் நம்பர் 2 இல்ல தெரியாது எனக்கு. அப்ப டயலாக் ஆபீஸ்ல விழுந்தேன்டா டயலாக் ஆபீஸ்ல எங்க அக்காட மகள் பெரிய மகள் எடுத்து தந்தாங்க. அவ மாதம் காசு கட்டுறாங்க. சரி 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 ஓகே. நான் என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் கிடைச்சிருக்குது. லண்டன்ல இருந்து கிறிஸ்டியானோ என்கிற நன்றி வந்து உதவி செஞ்சிருக்காங்க. மொத்தமாகவே 70,000 காசு போட்டுவாங்க. 70,000 சொன்னா உங்களுக்கு 40,000, ஏனே வேற கஷ்டப்பட்டாக்களுக்கு 10,000 30,000. அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. 40,000 தான் உங்களுக்கு. அப்ப இந்த 40,000 நாங்க கொஞ்சம் சாமான் எல்லாம் வாங்கி இருந்தோம். உங்களுக்கு நீங்க உடுப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னு உங்களுக்கு உடுப்பு வாங்கி இருந்திருக்கோம். அம்மா உடுப்பு இல்லைன்னு சொன்னீங்க, உடுப்பு வாங்கி இருந்தீங்க. அதோட கொஞ்சம் சமைக்கிறதுக்குரிய அரிசி பருப்பு சீனிமா அப்படியான பொருட்கள் கொஞ்சம் வாங்கி இருந்தீங்க. அதோட அடுத்து நீங்க சட்டி பானை ஒன்று மீல் சொன்னீங்க, தேர்த்து வச்சு குடிக்க ஒன்று இல்லை, அடுப்பு மீல் 1 மீல். அப்ப அதுவும் வாங்கி வந்து நாங்க கடைசியா வந்து சிலிண்டர் பிரச்சனை போய் கொடுத்தீங்க நம்ம நாட்டுல தெரியுமா? கேஸ் சிலிண்டர் இல்ல இல்ல இப்ப 27ஆம் தேதி பிறகு இரவு நீச்சல் அங்க பெரிய மாடு சாப்பிட பண்ணாங்க. அதான் நீச்சல் 27ஆம் தேதி பிறகு அதான் அப்ப நாங்க எல்லா இடமும் நாங்க திரிஞ்சாலும் எங்களால ஏல நாங்க காலையில வெளிக்கிட்டுனாங்க. இப்ப டைம் பாத்தீங்களா? நீங்க சாப்பிட கூட இல்ல. நாங்க சோடா எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எங்களுக்கு தேவையில்லை சோடா எல்லாம். அப்படி சொல்லு. இல்ல 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 எங்களுக்கு தேவையில்லைன்னா நான் வாங்கி மறந்து சரியான கவலைன்றா. சரி சரி இல்ல இல்ல அப்படி இல்ல ஒண்ணும் இல்லைன்னா என்னன்னு சொன்னா நாங்க அலைஞ்சு திரிஞ்சு கேஸ் சிலிண்டர் கிடைக்கல. இப்ப நாங்க வந்து இப்ப எல்லாத்தையும் வேண்டியது கேஸ் சிலிண்டர் வாங்குற மிச்ச காசு கொஞ்சம் இருக்குது. இந்த காசை உங்கள்கிட்ட தந்தா நீங்க வாங்கி எடுப்பீங்களா இல்ல நாங்க உங்களுக்கு வாங்கி தரணுமா? இல்ல நான் வாங்கி கொடுக்குறேன். எம்டி சிலிண்டர் ஒன்று வாங்கி அதான் வாங்கினா நீங்க அப்படி என்ன சொன்னா நாங்க அடுத்த வரக்குள்ள நீங்க வந்து அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். நாங்க திரும்ப வரக்குள்ள நீங்க வரக்க வாங்கிட்டு வாங்க. அது பிரச்சனை. அதான் நாங்க ஒரு எப்ப வாரம் தெரியாது. அப்புறம் உங்களுக்கு பயன்படும். அப்புறம் நாங்க ஆனா திடீர் 2 ஒரு நாளைக்கு வருவோம். நீங்க வாங்கிருக்கீங்களா என்ன செய்யறீங்கன்றத பாக்குறதுக்கு திரும்ப ஒரு வீடியோ எடுத்து போடும். ஏன்டா உதவி செஞ்ச அக்காவும் பார்க்கத்தானே அவங்களுக்கு திருப்தி அறிக்குமே. அப்ப அதுதானன்னா அப்ப லண்டன்ல கூடிய கிறிஸ்டியான் நன்றி வந்து அவங்களுடைய அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய ஞாபகார்த்தமா பிரகாசம் அவங்களோட அப்பாட பேர். அப்ப அவங்களோட ஞாபகார்த்தமா தான் இந்த உதவி செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்காக வேண்டி நீங்க ஒரு ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. தெரியும் தானே அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற வேண்டுனாலே. அதான் எங்களை செஞ்ச அந்த அக்கா வாண்டி தெரியல எனக்கு. அவங்களுக்கு கோடாடி நன்றியோட அவ குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும். அதான் நான் கடவுள்கிட்ட நன்றி சொல்றேன். எங்களுக்கு இந்த செஞ்சோட அவங்க ஆரம்பம் தெரியும், எங்களுக்கு ஆரம்பம் தெரியும். எங்களை வீடியோ பார்த்துட்டு செஞ்சவங்களுக்கு கோடாடி நன்றி. சரி ஓகே. அப்ப அம்மாட்ட கேளுங்க என்ன அந்த உதவி செஞ்சவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா? உதவி செஞ்சாங்க அந்த வெளிநாட்டுக்காராக்கள் ஒரு அம்மாக்கள் உதவி செஞ்சிருக்காங்களா நமக்கு. அவங்களுக்கு என்ன சொல்ல போறா? நன்றி சொல்ல. நன்றி சொல்லு. கையில் விளங்கு கைய கலட்ட போமா அது விளங்குது. கையண்டாலே விளங்குது. கைய காட்டினா சரியா கதை மட்டும் மத்த நம்ம கதைக்கிறோம் ஒன்று விளங்குல. அதான் கைய கலட்டு வேண்டது. கைய கலட்ட போவோம். அங்க போய் நான் ஒத்த கையா வாங்க போவோம். கலட்டுவோம் போய் எடுங்க போவோம். வாங்க போவோம். ஆட்டோல இறங்குவோம். நான் போல போய் சரி ஓகே. சாதத்தை சாப்பாடு எனக்கு தாங்க. வெளிநாடு அங்க போவா இங்க போவா கல்யாணம் எனக்கு ஒரு அக்காங்களுக்கு போயிதான் இங்க வாராட்டோட பொங்கல் போவோம் பாடு. பாப்புக்கு வெளிநாடு போற பிளான் இருக்கீங்களா? இந்த பாப்புக்கால நான் ஓடினேன். போறதுக்கு பயணம் ஒன்றிருக்கானே எங்க தெரியும் புதையங்கன்னு தெரியுமா? தலைகளை கைவாள் இந்த படுவாதிச்ச வேலை அதை அடைச்சிருக்கலாம். எப்படி வரும் சிலிண்டர் வந்து? சிலிண்டர்னா பெரிய சிலிண்டர் வந்து நாங்க விலை காட்டுனாங்க. எம்டி சிலிண்டர் 20,000 ரூபா. எம்டி அதோட கேஸ் அடிச்சு 23,000 ரூபா. சின்ன சிலிண்டர் 8,000 இருந்து 10,000க்குள்ள இருக்குது. சரியா? அப்ப நீங்க 10,000 சிலிண்டர் வாங்க. ஏன்னா நீங்க 2 பேர் தானே, உங்களுக்கு பெரிய சிலிண்டர் தேவையில்லை. நீங்க அந்த சிலிண்டர் வாங்கினீங்கன்னு சொன்னா 1 மாசத்துக்கு உங்களுக்கு அனுவ அடிச்சு கொள்ளலாம். சரிதான் இந்த சின்ன சிலிண்டர் உங்களுக்கு. அப்ப அது வந்து எடுத்தேன்னு சொன்னா இருக்கு. நீங்க இப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கின்றா ஹாஸ்பிட்டல் இருக்கு தானே, ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில அந்த ரவுண்ட் அபவுட் இருக்கு ஜங்ஷன். நீங்க இங்க திமிழதி இருந்து போகல ரவுண்ட் அபவுட் மரக்கறி கடை இங்க இருக்கு. மரக்கறி கடை இருக்கு. மரக்கறி கடைக்கு முன்னுக்கு இஞ்சால ஒரு கடை இருக்கு தானே, அந்த கடையில RS ஒன்று கடை அந்த மூலையில இருக்கு. மூலையில இருக்கிற அந்த கடையெல்லாம் கேட்டு வந்தாங்க. அங்க சிலிண்டர் இருக்குதான், ஆனா உடனே தர மாட்டாங்களாம். அங்க வந்து புக் பண்ணணுமா, அவங்க அந்த கம்பெனிக்கு வந்து ரெஜிஸ்டர் அத பேர் எழுதியா பண்ணணுமா. அதை பண்ணி ஒரு கிழமை எல்லாம் தருவாங்களாம்.
அப்ப நீங்க என்ன இந்த காசை இப்ப நாங்க நாளைக்கு போனா நீங்க புக் பண்ணுங்க. ஏன்னா நாங்க புக் பண்ணி போனோம் அப்புறம் அது சரியில்லை தானே, உங்களோட பேர்லாம் புக் பண்ணி எடுக்கணும். அப்ப நாளைக்கு நீங்க போய் எவ்வளவு கேட்டு உங்களோட பேரை கொடுத்து புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவர்களை மேல உங்களுக்கு வரும். நீங்க அந்த சிலிண்டர் வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு நீங்க ஹோல்ட் பண்ணி சொல்லுங்க, போட்டோ ஒன்று பிடிச்சி அனுப்புங்க. அதுக்கு பிறகு நாங்க இங்க வருவோம். சரியாண்ணா? அப்ப அந்த வகையில சோறாவை ஊற்றி கொள்ளாமல்ல இல்ல இருக்கட்டோமா கரெக்டா பெஞ்ச கதைக்குவா சோறாவை ஊற்றி கொடுக்க சொல்ல கோவம் ஆளுக்கு. சரி, ஓகே. என்ன சொன்னா நாங்க வந்து அந்த உடுப்பு அடுத்த இந்த சமையலுக்குரிய அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கியிருந்தேன், அரிசி பருப்பு உடுப்பு எல்லாம் வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணி கொள்றேன்னு பார்த்துட்டு வாங்க. அவங்களுக்கு தேவையான உடுப்பு எல்லாமே வந்து வாங்கியிருக்கோம். ஜீன்ஸ் ஷர்ட், அடுத்தது அண்டர்வேர், இனி அந்த அம்மாவுக்கு தேவையான உடுப்பு எல்லாம் வாங்கியிருக்கோம். சரி, எவ்வளோ அந்த விலைன்றது அந்த கடைக்கார முதலாளி அண்ணா வந்து சொல்லுவாங்க. அப்படி வாங்கிட்டு வந்து போகலாம். வணக்கம் அங்கிள். வணக்கம் மான். இதுல என்னன்னு சொன்னா இந்த விலை எவ்வளவு நீங்க போட்டீங்கன்றது அப்படியே கொஞ்சம் சொன்னீங்கன்னா சரி, போட்டீங்கன்னா சரி. நாங்கள் ஹெல்ப்பா தான் பண்ண போறோம் இதை. சரி கண்டிப்பா குறைச்சி தாரேன். இதுல விலை போட்டிருக்கீமான் 1200 ரூபா. ஆனா நான் உங்களுக்கு 900 ரூபாய் படி தாரேன். விற்கிற விலை கூட நான் குறைச்சியே தாரேன். சரி, நாங்க பேசிட்டு இன்னைக்கு எல்லாரும் அண்ணா வந்து இதுக்கு மேலே நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துருக்காங்க, வந்த உடனே மதிச்சிட்டாங்க. சரி, நீங்க எடுங்க பிரச்சனை, நாங்களும் எங்களோட சைட்டால வந்து ஹெல்ப் பண்றோம்னு அப்படியே போடுறாங்க. இதுமான் 2500 ரூபா விலை போட்டிருக்கீது. ஆனா நீங்க நல்ல விஷயம் தானே செய்யறீங்க. உங்களுக்கு 1200 அப்படியே நான் தாரேன். நான் லாபமே எடுக்கல. சரி, ஓகே. ரெண்டு சைடுக்கு அதே விலை பிரைஸ்? அதே விலை போட்டு தாரேன். சில கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒஃபர் அந்த இதுல வந்து சேல் போகாத வந்து போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து குவாலிட்டியா வந்து இருந்த இடத்துல இருந்து நாங்க எடுத்துனாங்க. இதெல்லாம் வந்து இந்தியன்றது லிமிட் ட்ரௌசர்லாம் சாதுவா கொட்டன் ட்ரௌசர்லாம் 2000 ரூபா போகுது. ஆனா நீங்க நல்ல விஷயம் செய்யறீங்க தானே, நான் 1500 அப்படி தாருண்ணா. சரி, ஓகேண்ணா, நன்றி. இது 350 ரூபாய்க்கு தான். சரி, ஓகேண்ணா. நண்டவே இருந்தாரு. சரி, 8700 உங்களுக்கு இந்த அண்டவியாரம் கூட 300 படி தான் போட்டுருக்கேன். நான் இதுல 10 இருக்காங்க. ஓகே, எடுத்துட்டு பேலன்ஸ் எடுங்க. பல்ஸ் ஆரமா 9 10. நன்றி. நன்றி. ஓகே. அரிசி 10 கிலோ 2300 ரூபா, 1 கிலோ 160, அரை கிலோ சோயா மீட் 240, 1/4 கிலோ தேயிலை 450, 1 கிலோ பருப்பு 260, 1 கிலோ சீனி 210 ரூபா, ஒரு எங்கர் 400 கிராம் 1100 ரூபா, 2 கிரேங்கரகர் 420, 4 சின்ன லைபாய் சோப் 320, 1 கிலோ ரென்சோ 300 ரூபா. மொத்தம் 5760 ரூபா. ரூபா. 5800 இருக்காங்க. எடுத்துட்டு தானே. Okay, thank you. Okay, thanks uncle. Okay, welcome. ஒரு ஷார்ட் நியூஸ் உண்டு, அதான் கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. சந்திப்பீங்க. Okay, thank you. பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்போ அந்த வகையில் இந்த அதுக்குரிய பில் இந்தா, இது வந்து உடுப்பு வாங்கினதுக்குரிய பில் 8700 வாங்க வச்சு அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க முதலாளி அண்ணா. அவங்க அதோட இந்த அரிசி பருப்பு அதில் வாங்கினதுக்குரிய பில் 5760. அப்போ இந்த சாமான் வாங்கினது சரியான மாதிரி க்ரௌட். அப்போ எங்களுக்கு அதோட வச்சு வீடியோ எடுத்துக்கொள்ளலாம் போயிட்டு. அதோட வந்து அந்த அண்ணா அவங்க வந்து என்ன சொன்னாங்க, தம்பி கொஞ்சம் நாங்கள் முகம் காட்ட விரும்பல தம்பி, உங்களுக்கு என்ன மாதிரி எடுக்கீங்களா இல்லையான்ட்டு தான் அவசரத்தில் இருந்தாங்க. அப்போ இந்த பொருட்கள் எல்லாமே வந்து இந்த சமையல் உபகரணங்கள் வாங்கினது, அதாவது கேஸ் அடுப்பு இருந்து அந்த சட்டி பானை எல்லாம் கரண்டி கப்பு எல்லாம் வந்து வாங்கிடுது, கத்தி உங்களுக்கு எல்லாம் வாங்கிடுது. அது மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா 12265 ரூபா. அப்போ 6250 ரூபா அந்த கேஸ் அடுப்புக்கு. மற்றது 450, 1250, 650, 175, 190, 900 அந்த சாமானுக்குரியது போட்டிருக்காங்க. இந்த அப்போ நம்ம அதை காட்டுறோம். இந்த இந்த பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த பில் இந்த மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா 26,725 ரூபா செலவு. 26,725
725 ரூபா. மிகிதமாகவே இந்த 40,000 வந்து கழிச்சு கொண்டு பார்த்தீங்கன்னா 13,275 ரூபா. அப்போ 13,775 ரூபாயில 10, 11, 12, 13,200, 20, 40, 60, 70, 80, 13,280 ரூபா. அப்ப 5 ரூபா கூட இருக்கு. 5 ரூபா நீங்க தரணும் எனக்கு. ஓ சரியா? அப்ப இதை வந்து நான் என்னன்னு சொன்னா, நீங்க இந்த காசை எடுத்து செலவழிக்காம நாளைக்கு போய் சிலிண்டர் கேச கட்டி போட்டு மிச்சம் இந்த காசு இதுல வந்து மிச்சம் இருந்தா மட்டும் எடுத்து செலவழிங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சாமான் எல்லாம் வாங்கி வந்தாச்சு. 10,000 ரூபா சொன்னவங்க சில வேலைகள் 1,000 கூடுனா சரியா? அப்ப இதுல 13,280 ரூபாய் இந்தாங்க. ஒரு கண்ணி பாருங்க. சரியாண்ணே 13,280 பில் இருந்தாங்க. சரியா? ஓகே சந்தோஷமாமா? சந்தோஷமா ஓ சந்தோஷனே அவளுக்கு ஆசை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. மாறாமலாம் தருவீங்களா குப்புரி? மாசம் மாசம் தரலாமா? அப்படி தரையில அது சரியா? என்னன்னு சொன்னா நாங்க வருவோம். சரியா? அடுத்த நேரம் பேரி உடக்க வருவோம். சரியா? என்ன நிலைமையில இருக்கீங்க, நீங்க அதை செஞ்சு கேஸ் சிலிண்டர் வாங்கிருக்கீங்களா என்னன்றத பாக்குறதுக்கு வருவோம். நாங்க ஒரு சாமான பாத்துட்டு வருவாங்க. சரியா? நல்லா இருக்குதானே? இதுக்குள்ள வந்து அந்த பொரண்டி இருக்குது. இந்த ஆகி இது வந்து 6 மாசம் உங்களுக்கு. சரியா? பொரண்டி பில் இந்த இதை கவனம் வச்சு கொள்ளுங்களா? இதானே இந்த இருக்கு. நாங்க அந்த வாங்கின அடுப்பு கொஞ்சம் குவாலிட்டியானது தான். இது வந்து மேலுக்கு இருக்கிறது இந்த ஸ்பீக்கர். இது வந்து இடிச்சு விட்டோம். சரி சரியா? சும்மா நம்ம இடிச்சு காட்டுறோம் உங்களுக்கு. அதுக்கு இந்த அந்த இதுக்கு மேல போடக்கூடியது. சரியா? இது டவுல் தான். சரியா? 2 நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த கீழே இருக்கு அதுக்குரிய அடுத்த திங்ஸுகள் எல்லாம் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. சரியாண்ணா? சிலிண்டர் தருவாங்களா? சிலிண்டரோட அதை நீங்க காசு கொடுத்து வாங்கி எடுத்தீங்கன்னா சரியா? சரியா? டயரை வாங்கிடுங்க. அடுத்தது இதுக்குள்ள இருக்கு. இது உங்களுக்கு தேவையான சட்டி இருக்கு. சரியா? எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியானதான் வாங்குறீங்க. நல்லது. இந்த கோப்பை இருக்கு, 2 கோப்பை. இந்த தண்ணி நீங்க சுடுதண்ணி வச்சு குடிக்கிறது. அடுத்த சின்ன நீங்க கறி ஏதாவது வைக்கக்கூடிய மாதிரி. அடுத்தது வந்து பொரியலுக்கு வேண்டியிருக்கேன். இந்த 2 டம்ளர், கப், அடுத்த கரண்டி, அடுத்த கத்தி ஒன்று. சரியா? கழுத்தை வெட்டி போடுறோம். இது கையை வெட்டுறதுக்கு ஒரு பொட்டை வெட்டும். ஓ அதான் செவிட்டி எடுத்தா உங்க விட மாட்டோம். எப்படி வேலை? சரி காட்டு ஒரு வெட்டுறேன். கையா கட்டாங்க கத்திய நீ பட்டலாம் விடுங்க. என்ன வெட்டு போட்டாலும் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த இதுக்குள்ள அந்த உடுப்பு இருக்கு. அப்ப அதெல்லாம் அந்த வீடியோல பாத்துருப்பீங்க. உங்களுக்கு உடுப்பு இருக்கா? ஆமாமா உடுப்பு இருந்தா இருக்கியா? நல்ல வடிவா இருக்கியா? சரியா? சரியா? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சரியா? அதுக்குள்ள உங்களுக்கு ஜீன்ஸ் எல்லாமே தெரியும். சரியா? டிஷர்ட் எல்லாம் இருக்குது. சரி அப்ப நாங்க போயிட்டு வரோம். இல்ல எங்களுக்கு கொஞ்சம் கேளுங்கண்ணா. எங்களுக்கு தேவையில்லை. சரியா? தேவையில்லை. உங்களோட அன்புக்கு நன்றி. நாங்க திரும்பியும் நான் வருவோம்னா நீங்க சிலிண்டர் கட்டாயமா நான் நாளைக்கு போய் காசை கட்டிட்டு வருவேன். போன் நம்பரை கொடுத்துருவாங்க. நீங்க என்னென்ன எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அந்த அண்டி அவங்களுக்கும் உறவுகளுக்கும். அதனால நான் திரும்ப வருவேன். சரியாண்ணா? சரி ஓகே. நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். நீங்க வேற சொல்ல விரும்புறீங்களா? நான் அவங்கள யாருன்னு தெரியல எனக்கு. அவன் நேரடியா பார்த்து ஆள்றது மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவங்களால எங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சதுக்கு போராடி நன்றி. அவங்களோட அம்மா அப்பா இந்த நேரம் டிரெக்டாக போய் சேர்ந்துட்டார் எங்கிட்டதால. சரி ஓகே. அம்மா நாங்க போயிட்டு வரட்டா? வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன சொல்றீங்க? கதைக்கப்பறியா? என்ன அதுவும் நம்ம நான் கதைக்கல. தம்பியெல்லாம் காய்ச்சேன். நான் என்னத்தான் கதைக்கிறேன். நம்மளோட கச்சத்துகளை பார்த்து உங்கள்கிட்ட கதைச்சேன். ஆனா என்ன கதைச்சிட்டு நான் நினைச்சு. சரி ஓகே. அப்ப அந்த வகையில கிறிஸ்டியன் நன்றிக்கு வந்து மிச்ச நன்றிகள் அண்டி மற்ற உறவுகளுக்கும் நன்றிகள். சரி ஓகே. நாங்க இப்ப இந்த இடத்துல இருந்து போக போன்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். பாய்.